ஃப்ரெண்ட்லாம் அவங்க விஏபிட்டேக்கல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்குற வீடியோ அப்படின்றது பார்த்தோன்னா அந்த லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஃபன்னாக கொண்டு போவோம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பருக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே மாலை அப்படின்றத ரெடி பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டாரா அதுக்காண்டியா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிள்ளையாருக்கு போட போகிறாரு, அதுவும் டிவிக்கே ஜெயிக்கணும் அப்படின்றது அவர் வேண்டியிருந்தார். ஸோ அந்த ரீசனால் நம்ம நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் டிவிக்கே மாலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. அந்த மாலை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அது தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்கினாலும் கூடவே அதெல்லாம் வேணாம், எனக்காண்டி இத்தனை வருஷம் என் மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்காண்டி நான் நல்லது பண்ண வரேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி, அந்த ஒரே நோக்கத்துக்காண்டி, மக்களுக்கு நல்லது பண்ண வரேன் அப்படின்றதுக்காண்டி வந்தார், நின்றார். ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸுங்க, ஒரு 3 வருஷம் எம்ஜிஆருமே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு விஜய் சார் வந்து நடந்திருக்காரு அப்படின்றது அந்த ஓட்டு பர்சன்டேஜில் பார்க்குறது மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படின்றது தான் உண்மை. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அதான் அந்த குக்கர் சவுண்ட் கேட்குது. என்னென்னா அதாவது விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா 108 இடங்கள் அப்படின்றது விஜய் சார் வந்து ஜெயிச்சிருக்காரு. மீதி இடம் எல்லாமே இருக்குது. சபாநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்த விட்டோம், ப்ளஸ் வந்து மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 107 இடம் நமக்கு வரும். இப்படி ஒரு தனி பெரும் கட்சியாக ஒரு 100 தொகுதிகளை தாண்டுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இது வேர்ல்டு ரெக்கார்டு. அதாவது எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் கூட வந்து பார்த்தோன்னா கூட்டணி வச்சுருந்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம், கூட்டணி வச்சுருந்தார். ஆனால் ஒரு கூட்டணி இல்லாமல் இந்த அளவுக்கு வருவாரா அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி. இந்த தற்குறி அப்படின்ட்டு சொன்னவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றது தெரில. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு. கூட்டம் ஓட்டம் மாறுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்விக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் நடந்திருக்கு. கூட்டம் ஓட்டாக மாறி உள்ளது. அது மாறி உள்ள காரணம் தான் இது. அந்த மே 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த ரிசல்ட், அதாவது நம்ம ரிசல்ட் நம்ம பார்க்குறோமோ இல்லையாங்க, அதுதான் அது யார் ஜெயிப்பான்றத ஒரு ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. செல்லு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே தாங்க நாளாக இருந்தேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டே டிவி முன்னாடி தான் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க. ஏன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தபால் ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி லீடிங்கில் போனாலும் கூட தாவேக்கா பொறுமையாக பின்னாடி இருந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 108 இடம் அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு புது கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் 75 வருஷ கட்சிங்க, 75 வருஷ கட்சி. திமுக கட்சியும் ஏடிஎம்கே கட்சி 55 வருஷ கட்சியும். அவங்களெல்லாம் விஜய் சார் ஓவர்டேக் பண்ணி திமுகவில் ஒரு 25+ கட்சிகள் இருக்காங்க, ஏடிஎம்கேல 12+ கட்சி இருக்காங்க. அவங்களெல்லாம் ஓவர்டேக் பண்ணி ஒரு சோலாவாக ஒரு தனியாக சிங்கிளாக தான் வரும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இது நம்ம நண்பர் தான். இது வந்து பேக்கிங் நண்பர், பிளாக் டு பிளாக் போட்டிருக்கோமா, இவர் நம்ம நண்பர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம நண்பர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறாரு, அப்படியே லைட்டாக சீவுறாரு. நண்பா அழகாக தான் நண்பா இருக்க, நீ எப்பயுமே அழகு தான் நண்பா. அவர் பேர் அஜித்னு நேம் வச்சு எல்லாருமே அழகாக தான் இருக்காங்க. இப்போ நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் நூல் வைக்கிறோம். அந்த நூல் தான் வந்து பார்த்தோன்னா அந்த டிவிக்கேக்கான அடையாளம். மேலே கீழே ரெட்டு, நடுவில் அந்த எல்லோ. நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண. அந்த அங்கிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன லைவ் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே, நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்ண்ணே, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்ப்பாங்கண்ணே அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு வரலாறு காணாத வெற்றி என்பது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றது உண்மை. அண்ட் ஸ்டில் இந்த சீமானண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டார், அழுதுகிட்டே போட்டார். வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவரும் எவ்வளோ இத்தனை வருஷமாக அரசியல் இருந்தாலும் அவர் ஏன் மக்களை ஏற்றுக்கிற மாட்டுறாங்க அப்படின்றது தான் தெரில. இருந்தாலுமே ஒரு கவலைக்கிடமாக தான் அவரோடது இருக்குது. சாட்டை துறைமுக அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஒரு தொகுதி கூட அவங்களால இன்னுமே வர முடியாமல் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேலும் மேலும் அவங்க இன்னும் முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா
டிவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு தனி பெரும் கட்சியாக உருவாகுது அப்படின்றது யாருக்குமே எதிர்பார்க்கவே முடியல. எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங். என்ன அதாவது இந்த லோக்கலில் இருக்க ஆய்வாளர்கள்லாம் என்ன சொன்னாங்க, டிவிக்கு வந்து 18லேருந்து ஒரு 20 வருங்க. அதாவது ரங்கராஜ் பாண்டே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து சொல்லியிருந்தார், ஒரு 10 சீட்டு கூட கூட்டணி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு 10 சீட்டு கூட வராது அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். பட் ஸ்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 108 சீட்டு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுதான் அவரோட யூடியூப் சேனலில் போயிட்டு கீழே வந்து மக்கள் டைப்பிங் பண்ணி கிளிக்கிறாங்க அவரை. நீங்கள் இதெல்லாம் அரசியலே பேசக்கூடாது, உங்கள் கருத்து கணிப்பு நீங்களாம் சொல்லவே கூடாது, எதுக்கு இப்போ அரசியல் பேசாதீங்க, வெளியே போங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் அப்புறம் போட்டு இப்படி சொல்லிகிட்ருக்காங்க. காலையில் அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாரி கேட்டார். இல்லை நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, விசில் இப்படி மாறும் எதிர்பார்க்கல அப்படின்னா, என்ன சார் விசிலுங்கிறாங்க, அவர் தான் சார் சிஎம் அங்கேருந்து அவங்க சொன்னோன்னே ஆள் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி இந்த அரசியலில் நிறையா இது நடந்தாலும் மதுரை வாயில் தொகுதியில் டிவிகே கேண்டிடேட் விஜய் பிரபு அப்படின்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா 98,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. 94,000 வாக்கு வித்தியாசத்தில் வந்து அவர் ஒரு லெவலில் இருக்கிற ஹையஸ்ட் லீடிங் அப்படின்னு சொல்லலாம். அதே டிவிகேல. அண்ட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடப்பாடி தொகுதியில் எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 98,000 அந்த ரேஞ்சில் அவர் 98,000 சில்ட்ரில் அவர் வராரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்குமார் என்றவர், ஏன்னா அருண்ராஜ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி எப்படி போனாலும் தெரியும், யாரை போட்டும் அந்த பிரேம்குமார் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அண்டு டிவி சின்னம் அப்படின்றது வச்சுருந்தார். நம்ம அவருக்கு ஓட்டு போடுற பட்சத்தில் என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவர் வந்துட்டாருன்னா ஒரு 60,000 ஓட்டுக்குள்ளே வந்துட்டார். 60,000 கூட போயிருக்கார். சார் அவரும் நெருங்கி வந்துட்டார். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்ன்றது நிறையாவே இருந்தது. பரவாயில்ல. இருந்தாலும் சென்னையில் 16 தொகுதிகளில் டிவிக்கு 14 தொகுதிகளை வென்றுள்ளது என்பது ஒரு வரலாற்றுக்குரிய ஒரு மெயினான ஒரு இடத்தை பிடிக்கிறது என்பது மிகப்பெரிய சாதனை. யாருமே நினச்சி கூட வரல. இங்கே இருக்க ஒரு வயசான தாத்தா கேட்டால் கூட அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் எங்கே ஒரு 5 தொகுதி வருவாங்க, 6 தொகுதி அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு சில என்னதான் இருந்தாலும் மக்களோட இது இருந்தாலும் அதெல்லாம் ஓட்டா மாறணும் எல்லாத்துக்கும் மற்றவங்களாம் சொல்ல பார்த்து நமக்கே வருது, நம்ம என்ன ஒரு 30 வருவோம், ஒரு 60 வருவோம் அப்படின்ட்டு ஒரு இதுதான் ஆச்சு. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எதிர்கட்சியாக வருவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு சிஎம்ஏவே ஆகிட்டார் அப்படின்ட்டு ஆக போகிறாரு. இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா காங்கிரஸ் கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரு 10 எத்தனை எம்எல்ஏக்கள், ஆமாம் இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 எம்எல்ஏக்கள் வேணுமென்றது வந்து ஒரு உறுதியாக இருக்குது. ஸோ ஒரு 12 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க அப்படின்னா நாம் சட்டசபைக்குள்ளே போகலாம். ஒரு 118 எம்எல்ஏக்கள் ஒரு பெரும்பான்மையோடு நம்ம சட்டசபைக்குள்ளே போகலாம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொளத்தூரில் விஎஸ் பாபு அப்படின்றவர்கிட்ட தோற்கிறாரு. ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த விஎஸ் பாபு என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில் இருந்தார் அப்படின்ட்டு பார்க்குறப்ப அவர் டிஎம்கேல தான் இருந்திருக்காரு. அவராகவே விலகிட்டார். ஆனால் வந்து பார்த்தோன்னா ஊடகங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவராக விலகிட்டார், நீங்கள் சரி கட்சியிலேருந்து வந்து விஎஸ் பாபா விலகிட்டாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. அவராகவே விலகிட்டார். விலகி வந்து இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக போட்டியிட்டு இந்த அளவுக்கு போட்டிட்டு இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸில் ஜெயிப்பார் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு இது. இப்போ ஒரு தோற்ற ஒரு காரணத்தினால சட்டசபைக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. மதுரையில் 16 தொகுதிகளில் 14 டிவிகே ஜெயிச்சிருக்காங்க. 2 தொகுதியில் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. எங்கெங்கே ஜெயிச்சிருக்காங்க, சேப்பக்கம், திருவல்லிக்கேணி அண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம துறைமுகத்தூர் சேகர் பாபு ஐயா அவர்கள் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மதுரையில் எங்கே அப்படின்ட்டு பார்க்குறப்ப
10க்கு 8 என்ற ஒரு அடிப்படையில் இருக்காங்க. மதுரையில் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்காங்க. அங்கே ஒரு 2 இடம் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோயம்புத்தூரில் அது மாதிரி வந்து பார்த்தோன்னா நெருங்கி லீடிங்கில் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலையுமே ஓவரால் வந்துட்டாங்க. இருக்கல லோயஸ்ட்டு ஒரு தொகுதியில் வந்து ஒரு 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 மாவட்டத்தில் வந்து இருக்கல லோயஸ்ட்னால் திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆமாம், திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றது வந்து பார்க்குறப்ப ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் டிவிகே ஜெயிக்கிறாங்க. எங்கே ஜெயிக்கிறாங்க? நிலக்கோட்டை அப்படின்ற ஒரே ஒரு தொகுதி மேலே மட்டும்தான், தனி தொகுதியில் மட்டும்தான் டிவிகே வந்து பார்த்தோன்னா 7 தொகுதியில் ஒன்று ஜெயிக்கிறாங்க. மீதி எல்லா இடத்துல ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டாங்க அப்படின்றது உண்மை. ஸோ இவ்வளோ கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் கூட விஜய் என்ற ஒரு நபரை வந்து நெருங்க கூட முடியவில்லை அப்படின்றது தான் உண்மை. 75 வருஷ கட்சியும் சரி, ஒரு 55 வருஷ கட்சியும் சரி, என்ன தான் இருந்தாலும் மக்கள் வந்து இப்படி ஒரு புது மாற்றத்தை நினச்சி போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா இந்த தடவை ஓட்டு சதவீதம் பார்த்தா உங்களுக்கு தெரியுது, 90%, 80% இந்த மாதிரி வந்திருந்தது அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் அறிந்தே ஒன்று. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறப்ப நேற்று எப்படியோ ஃபைனலாக வந்து பார்க்குறப்ப மும்பை இந்தியன்ஸ் அப்படி நம்ம டீம் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நான் மும்பை ஃபேன், நம்ம வெளியே போயிட்டோம். பட் ஸ்டில் சிஎஸ்கே பிடிக்கும். டிவிகே ஜெயிச்ச மாதிரி சிஎஸ்கே உள்ளே போய் ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் மும்பை வந்து அதிகமாக சேசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ரெக்கார்ட். ஸோ 230 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஃபஸ்ட்டு கேகேஆர் கூட 221 அடித்தது தான் அதிகபட்ச சேசிங்காகவும் இருந்திருக்கு அப்படின்றது உண்மை. இப்போ என்ன பாயிண்ட்ஸ் டேபிள் நடக்குது? மேலே இருக்க டீம்லாம் தோற்றுக்கிட்டே வராங்க. யார் முந்தானத்து என்ன நடந்துச்சு? சன்ரைசர்ஸ் தோற்றாங்க. அடுத்து என்ன? பஞ்சாப் தோற்றுட்டாங்க. யார்? ஜிடி கூட. இந்த மாதிரி மேலே இருக்கவங்களாம் தோற்றுட்டு வராங்க. ஸோ என்ன தான் நடக்குது அப்படின்றது புரியல. யார் ஐபிஎல்குள்ளே போனால் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓவராலாக இப்போ பார்க்குறப்ப எங்கெங்கேயோ போய் நாம் இப்போ மாலை ரெடி ஆயிடுச்சு. நான் பேசின வீடியோவில் யாராச்சும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது மாற்று கட்சியினர் இருந்திருக்கலாம், கஷ்டப்படுற மாதிரி பேசினா மன்னிச்சுக்கோங்க. இந்த மாலை நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கேலன் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மறக்காமல் பார்த்து சொல்லுங்கள். இது ஜஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 600 ரேஞ்சில் தான் கொடுக்குறோம். இது 1 அடி மாலை ரேஞ்சு, ஓகேங்களா? 6 ஃபீட் அப்படின்னு 6 ஃபீட்டுங்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா ஒரு கொஞ்சத்தோடு வந்து பார்த்தோன்னா ஒரு 20 இன்ச்சு மாலை 1 அடி. ஸோ இது ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 600 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கேலன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு முடிஞ்ச அளவு என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கேலன் எந்த இதாக இருந்தாலும் எனக்கு கேட்கலாம். நன்றி, வணக்கம்.